திபெத் பகுதியில் ஆங்ஸி கிளாசியர் அப்படிங்கிற இடத்துல தான் பிரம்மபுத்திரா நதி உருவாகுது. ஆங்ஸி கிளாசியர்னா இது ஒரு பனிப்பாறை, இங்கேருந்து உருவாகி இவ்வளோ தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி வருது. இந்த இடத்துல தான் இந்தியாவுக்குள்ளே இந்த நதி நுழையுது. திபெத்தில் இருக்கும்போது அதுக்கு பேர் வேற, இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது தான் அது பிரம்மபுத்திராவாக மாறி அருணாச்சல் அஸ்ஸாம் வழியாக ஃபுல்லாக பாயுது. கொஞ்ச பகுதியை தான், அதாவது பிரம்மபுத்திரா நதியுடைய கொஞ்ச பகுதிகளை தான் சீனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல்லாலாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பிரம்மபுத்திரா நதியுடைய சோர்ஸ், அதாவது அதுக்கு தண்ணி கிடைக்கிறது எப்படின்னா ரெண்டு வழியில். ஒன்று பருவமழை, இன்னொன்று கிளையாறுகள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளையாறுகள் இருக்குது, கிட்டத்தட்ட எத்தனையோ கிளையாறுகள் இருக்குது. இந்த கிளையாறுகள்லாம் சேர்ந்து தான் பிரம்மபுத்திரா நதியாக ஓடுது. இப்போ நமக்கு வந்து அருணாச்சல் அஸ்ஸாம் வழியாக வந்து இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு போய் அப்படியே பே ஆஃப் பெங்காலில் கலந்துருது. ஸோ மொத்த சோர்ஸும் சீனா கிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்களால இதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம், பிரம்மபுத்திரா நதியில் தண்ணி மட்டும் வரல, அந்த தண்ணி வண்டல் மண்ணையும் சேர்த்து எடுத்துகிட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த இடத்துல முடியுது பார்த்தீங்களா, திபெத்தில் வந்து இங்கே முடியுது. ஒரு வருஷத்துக்கு 30 மில்லியன் மெட்ரிக் டன் வண்டல் மண்ணை அந்த இடத்துக்கு பிரம்மபுத்திரா நதி கொண்டு வருது. இவ்வளோ மண் வந்தால் அதை எங்கேயாவது சேமித்து வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஸோ சீனா பிரம்மபுத்திரா தண்ணியை நிறுத்தினா இந்த மணல் அங்கேயே சேர்ந்து பெரிய அளவுக்கு ஆகி பிரம்மபுத்திரா தண்ணி திரும்ப திபெத்துக்குள்ளே போய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். சீனா வந்து நம்ம இந்தியாவோட அந்த தண்ணி உள்ளே வர இடத்துக்கு பக்கத்தில் இந்தியா சீனா பார்டரில் ஒரு பெரிய அணையை கட்டிகிட்டு இருக்காங்க. 60,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அணையை கட்டுறாங்க. அந்த அணை வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அணை கட்டப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது நிலநடுக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய பகுதி. அந்த இடத்துல போய் இவ்வளோ பெரிய அணையை கட்டுறீங்களேன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கவலை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ எந்த அடிப்படையிலையும் பிரம்மபுத்திரா தண்ணியை இந்தியாவுக்கு வரவிடாமல் சீனாவால் நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது.